நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி நேயர்களாகி உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாய் சந்தித்து அவருடைய வார்த்தையை அறிவிப்பதில் நான் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப் வாயிலாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய வசனங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பும். அப்படி கட்டி எழுப்பப்பட்டவர்களை பாதாளத்தின் வாசல் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அந்த கிருபை இன்னும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நமக்கும் கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் அதை எங்களோடு பேசோ. இந்த வார்த்தையின் வல்லமை எல்லாருடைய வீடுகளுக்குள்ளும் கடந்து செல்லட்டும். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே இது கடந்து செல்லட்டும் அப்பா. நீர் நம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50வது வசனம். லூக்கா 12:49-50. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இது ஆண்டவராய் இயேசு அவருடைய வாயினால் சொன்ன வார்த்தை. இந்த உலகத்தில் அவர் இருந்தப்ப அவர் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் கல்வாரி சிலுவையில் போய் அவர் பாடுகளை அனுபவிக்க போகிறார். அந்த நாட்கள் வரும் முன்பதாக தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பேசும்போது, தம்மை சூழ்ந்த ஜனங்களோடு அவர் பேசும்போது தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினி என்பது அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த அக்கினியை பூமியின் மேலே, என் ஜனங்கள் மேலே நான் போட விரும்புகிறேன். அந்த அக்கினி போடப்பட்டு எல்லாருக்குள்ள அது பற்றி எரியணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி ஆண்டவர் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அக்கினியை தேவன் எதுக்காக நான் போட விரும்புகிறேன், அது பற்றி எரியணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவ்வளோ தூரம் பாரத்தோடு சொல்கிறாரு. அப்படின்னு அந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிறைவேறணும். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அந்த நோக்கத்துக்காக தான் இந்த வார்த்தைகளை நமக்குள்ள அவர் அனுப்புகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புகிறேன், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அவர் சொன்னார், நான் இதை போட விரும்புகிறேன், ஆனால் அதுக்கு முன்னால் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது என்ன அந்த ஸ்நானம்? ஆண்டவர் சொன்னது அவருடைய பாடுகள், அவர் அனுபவிக்க போகிற பாடுகளை குறித்த அந்த ஸ்நானத்தை தான் இயேசு சொன்னார். அப்போ அந்த பாடுகளுக்குள்ள ஏசப்பா மூழ்கி எழும்பணும். அந்த பாடுகள் மூழ்கி எழும்பணும். நம்ம எப்படி ஒரு தண்ணீரில் மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமோ, அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பாடுகளுக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் பண்ணி அவர் எழும்பணுமா. அப்படிப்பட்ட அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொல்கிறார். அந்த பாடுகள் ஆண்டவரை அதிகமாய் நெருக்கிற்று. அவர் பாடுகளை அனுபவிக்க போகும் முன்னாலேயே அதனால் அவர் நெருக்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா பாடுகளினாலே எந்த அளவு நெருக்கப்பட்டார் என்று வார்த்தைகளால் அதை விவரிச்சிருக்கிறாங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து கட்டாயம் நீங்கள் வாசிக்கணும். ஆண்டவர் சொல்றார், அவர் நம்முடைய மீறுதல் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அவர் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து ஒரு யாருமே பார்க்கக்கூடாத ஒரு அருவருப்பான கோலத்தோடு இயேசு தொங்கினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் வாதிக்கப்பட்டார். அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். இப்படி நிறைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழம் ரொம்ப அதிகம். அது நம்முடைய மனுஷிக அறிவால் நம்மளால் அதை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பயங்கரமான கொடுமையான வேதனைக்குள்ளே அவர் கடந்து போனார். ஒரு திராட்சை பழ ஒரு ரசத்தை எப்படி பிழிந்து எடுப்பார்களோ
ஒரு ஒலிவ ஆலையில் எப்படி எண்ணெயை ஆட்டி பிழிந்து எடுப்பார்களோ அதுபோல இயேசு உங்களுக்காக எனக்காக பிழியப்பட்டார். அது எதுக்காக தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேலும் என் மேலும் அவருடைய அக்கினியை போடுவதற்காக. ஹல்லேலூயா! அவருடைய வல்லமையை போடுவதற்காக. இதைத்தான் யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவருக்கு முன்பாக வந்த யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கும் எனக்கும் அக்கினினாலே, அக்கினி அபிஷேகத்தினாலே, அக்கினி வல்லமையினாலே ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக இயேசு பாடுகளின் ஞானஸ்நானத்துக்குள் கடந்து போனார். அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அக்கினியை ஆண்டவர் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா இயேசப்பா மரித்தார், பாடுகளின் ஸ்நானத்துக்குள்ளே போனார், மூழ்கி எழும்பினார், உயிரோடு எழும்பினார். எழும்பி தம்முடைய சீஷர்களுக்குள்ளே அந்த அக்கினியை போட்டார். 120 பேர், ஏறத்தாழ 120 பேர் ஒரு மேல் வீட்டு அறையிலே கூடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் எதுக்கு தெரியுமா? இந்த அக்கினியை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா! ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார், நீங்க போய் காத்துருங்க, நீங்க அப்ப பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சியா இந்த உலகம் முழுவதுல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னார். அந்த அக்கினி தான் அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி, அந்த பரிசுத்தமான அக்கினி. அவங்க எல்லாரும் ஆண்டவர் சொன்னபடியே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஏறத்தாழ 10 நாட்கள் அவங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வானம் திறக்கப்பட்டு அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேலே இறங்கி ஒரு பலத்த அக்கினி அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அன்னைக்கு சீஷர்கள் வல்லமையாக எழும்பி நின்றார்கள். இதே காரியத்தை தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த அக்கினியை நமக்குள் அவர் போட விரும்புவது நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அக்கினி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இந்த அக்கினியுடைய தன்மை என்ன அப்படின்னு, அக்கினி பொதுவாகவே நெருப்புடைய தன்மை என்ன? அது சுட்டி எரிக்கும் தன்மையுடையது. அதே போல தான் நமக்குள்ளே காலமாய் போராடி கொண்டே இருக்கிற மனுஷனோடு கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் கூட பாவம் போராடும் அந்த பாவத்தின் ஆவிகள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த பாவத்தின் வல்லமையை உங்களுக்குள்ள தாய் வழியாய், தகப்பன் வழியாய், நம்முடைய ஜென்ம சுவாபங்கள் வழியாய் வருகிற அந்த பாவத்தின் வல்லமையை சுட்டி எரிக்கக்கூடிய தன்மையுடையது அக்கினி. ஹல்லேலூயா! அன்று அதை ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். ஏசாயா ஆண்டவரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறத கண்ணால் பார்க்குறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தன் ஆண்டவர் அங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவனை காணும்போது தான் அவருடைய குறைவு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள அசுத்தமாய் வாழ்கிற மக்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி அவர் கதறுகிறார். ஆண்டவருக்கு முன்னால் வரும்போது தான் நம்முடைய குறை எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம உண்மையாய் தேவனை நோக்கி பார்த்தோம் என்றால், உண்மையாய் ஆண்டவரை நம்ம ஆராதித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நம்முடைய குறை என்னன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் அத்தனை பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய மகிமைக்கு முன்னால் நம்மளால் நிற்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் அவரை தரிசிக்க முடியாது. அப்போ அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை தான் நம்ம சீக்கிரம் தரிசிக்க போகிறோம். அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த நாட்கள் அவருக்கு முன்னால் போய் நிற்கணும்னா நாம் இன்றைக்கே அதிகமான பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்குத்தான் தேவன் சொல்லுகிறார், அந்த அக்கினியை உன் மேலே நான் ஊற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா! அந்த அக்கினி சுட்டி எரிக்கக்கூடிய தன்மை என்னது? அப்போ யார் உங்களுடைய குறைகளை உண்மையாக உணர்ந்து, ஐயோ ஆண்டவரே, நான் இன்னும் இவ்வளோ அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறேனே, என் சிந்தையில் இன்னும் இவ்வளோ குறை இருக்குதேப்பா, என் செய்கையில் இன்னும் இவ்வளோ தவறு பண்ணுறேனேன்னு உங்கள் பாவ செயல்களுக்காக நீங்கள் உண்மையாய் உணர்ந்து நீங்கள் வருந்தி நீங்கள் பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்க பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மேல் அந்த அக்கினியை போடுவார். ஹல்லேலூயா! பலிபீடத்திலிருந்து அந்த அக்கினி இறங்கி வரும். என் வாலிப பருவத்தில் நான் கடந்த நிகழ்ச்சியிலே சொன்னேன், அந்த என் சிந்தனையில நான் சிந்தனை என்கிற பாவத்தில் நான் சிக்கிக்கொண்டு இரவு பகலாய் நான் தவித்து கொண்டிருந்தப்ப யாரிடத்திலையும் சொல்லவும் முடியல. ஆனால் இரவெல்லாம் அழுது புலம்புவேன். அப்போதான் ஆண்டவர் சொன்னார்,
என்னுடைய அக்கினியை நீ பெற்றுக்கொள்னு சொன்னார். அந்த அக்கினியை பெற்றுக்கொள்றதுக்கு கூட என்னை ஆண்டவர் சுத்திகரிக்க சொன்னார். வாலிப பருவத்தில் தேவன் இதை எனக்கு பேசினான். நீ சுத்தமாயிரு, அதிகமாக என் சமூகத்தில் வந்து நீ ஜெபம் பண்ணு, விட வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டுரு, சீரியல் ட்ராமாவெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் விட்டுட்டு என் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டுரு, அதெல்லாம் விட்டுட்டு என் சமூகத்துக்கு நீ வா. நீ வரும்போது என் அக்கினினால் உன்னை நிரப்புவேன் ஆண்டு சொன்னார். அதே வண்ணமாக ஆண்டு சொன்ன மாதிரிலாம் நான் நாடகத்தை பார்த்துட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். வீணான பேச்சுக்களெல்லாம் விட்டுட்டு ஆண்ட சமூகத்தில் நான் அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி எங்கள் வீட்டில் கிச்சனில் மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது ஆண்டவரே, இந்த சிந்தனையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், உங்கள் அக்கினி எனக்கு வேணும், உங்கள் அக்கினி எனக்கு வேணும்னே ஆண்டுகிட்ட ஜெபித்தேன். அந்த அக்கினி அபிஷேகம் 4 மாத காலங்கள் ஊக்கமாய் ஜெபித்த பொழுதே ஆண்டவர் அதிகாலையிலே பரலோகத்தில் அந்த அக்கினியை அனுப்பினான். ஒரு கிரீடம் போல் அந்த அக்கினி இறங்கி வந்து என் தலைமேல் வந்து அமர்ந்தது. அந்த நாளிலே தானே அந்த பொல்லாத சிந்தனையிலிருந்து ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தால் உன் சிந்தனையை நிரப்பிக்கோ, வசனத்தை நல்லா வாஸ்து உன் மனதில் ஏற்றுன்னு ஆண்டவர் சொன்னார். அதற்கு பின்புதான் அந்த வசனத்தின் மேலே அளவு கடந்த தாகத்தோடு நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இன்னைக்கு எதைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதில் பரிசுத்தம் தேவை யோசிச்சு பாருங்க. எதில் சிக்கிட்டு நீங்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி வல்லமை என் மேல் ஊற்றும். அந்த ஏசாயாவை தொட்ட அதே அக்கினி என்னையும் தொடட்டும், என் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றும். அந்த பாவத்தின் வேறு முதற்கொண்டாய் சுட்டரித்து போட்டு என்னை பரிசுத்தமாக்குன்னு கேளுங்க. அந்த அக்கினி உங்க மேலே இறங்கி வரும், உங்களை பரிசுத்தமாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கினி எதற்காக கொடுக்கப்படுகிறது, அந்த அக்கினியுடைய தன்மை என்ன, அந்த அக்கினி அடுத்து அந்த அதாவது நெருப்பினுடைய தன்மை, முதலாவது சுட்டி எரிக்கும்னு சொன்னேன். ரெண்டாவது நெருப்பு உருவாக்கும் தன்மையுடையது, அப்படிதானே? அக்கினி உருவாக்கும் எந்த பொருட்களை, பொன் வெள்ளி போன்ற இப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் அக்கினிக்குள்ளே நெருப்பிலே போடப்பட்டு அது புடமிடப்படுகிறது. புடமிடப்பட்டு தான் விலையுயர்ந்த ஆபரணங்களாய் விலையுயர்ந்த பொருட்களாய் அவைகள் தயாரிக்கப்படுகிறது. அதே போல தான் விலையேற பெற்ற நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் இந்த ஆத்துமாவை ஏசப்பா பொன் வெள்ளியை காட்டில் விலையேற பெற்ற இந்த ஆத்துமாவுக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பவுல் சொல்றார், உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும், அது வரைக்கும் நான் கர்ப்ப வேதனையோடு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றார். அப்ப நமக்குள்ள இயேசுவின் பிள்ளைகளாய் மாறினால் மாத்திரம் நம்ம போதாது, நமக்குள்ள இயேசு உருவாக வேண்டுமாம். அப்ப தேவனுடைய அக்கினியானது இந்த கிறிஸ்துவை நமக்குள் உருவாக்குகிறது. எதன் வழியா அவருடைய அக்கினி? எரேமியா சொல்லுகிறார், 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கு, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறதாம். இந்த வேதத்தில் அவர் சொல்லுகிற, ஆண்டவர் உரைக்கிற அவருடைய வார்த்தைகள், உங்களோடு தேவன் பேசுகிற வார்த்தைகள், நம்மோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், இந்த வேதத்தின் வழியாய் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னவா, ஒரு அது அக்கினியாக இருக்கிறது. இன்னும் எரேமியா சொல்றாரு, எரேமியா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன், அவருடைய வார்த்தை அக்கினியை போல எனக்குள்ளே பற்றி எரிகிறதுன்னு சொல்றார். அவருடைய வார்த்தையை என்னால் அடக்க முடியல, அது அக்கினியை போல எனக்குள்ளே பற்றி எரிகிறதுன்னு சொல்றார். ஆமா, அவருடைய அக்கினியை போல பற்றி எரிகிறதாம். ஆண்டுடைய வார்த்தை அவருக்குள்ள இறங்கி வர 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 அது அக்கினியாய் அவருக்குள்ளே பற்றி இருந்துச்சான். தாவீது சொல்றார், நம்முடைய வசனத்தை தியானிக்கையிலே அனல், என் இருதயம் அக்கினினால அனல் மூண்டுச்சுன்னு சொல்றார், அக்கினியால அனல் மூட்டப்பட்டேன்னு சொல்றார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும், அந்த வார்த்தையாகிய அக்னி தான் கிறிஸ்துவை நமக்குள்ளாய் உருவாக்குகிறது. தேவ ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு என்னெல்லாம் பேசுகிறாரோ, அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் அதற்கு அப்படியே தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மை புடமிடுகிறது.
அடைய வசனம் பாடுகளின் வழியாய், துன்பத்தின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய் கடந்து போகும்போது நம்மளை ஆற்றி தேற்றி அது பரிசுத்தப்படுத்தி அதை நம்மளை பலப்படுத்தி நம்மளை புடமிட்டு 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 அது நடத்துகிறது. அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிற அந்த வழிக்கே நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் போக 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 நமக்குள்ளாய் கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை பார்க்கும்போது அவருடைய சாயலை நாம் தரித்து கொண்டு தான் அவரை பார்க்க முடியும். அப்படிதான் நம்ம அவரை பார்க்க முடியும். அதைத்தான் அவருடைய வார்த்தையாகி அக்கினி செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த அக்கினி தான் நமக்குள்ளே போடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், வார்த்தைக்கு நேரம் திரும்பணும், வார்த்தையை அதிகமாக நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை யார் வழியாக எப்படி பெறப்பட்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். நாளாக அப்படி கிடையாதுன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியா, நான் அப்படி இருக்கிறேனா என்று நம்ம யோசித்து பார்க்கணும். நான்லாம் ஏற்கனவே இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னா, ஆமா நான் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அதை அமைதியா கேட்டு நான் அப்படி செய்யறேனான்னு நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையாகிய அக்கினி உங்களுக்குள் கிறிஸ்துவை உருவாக்கும். எந்த அளவுக்கு ஒரு வார்த்தைக்கு நம்ம இசைந்து 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 நம்மளை தாழ்த்தி தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோமோ, நம்மை குறித்த பெருமையான எண்ணத்தோட திருப்தியோட நம்ம இல்லாதபடி விட்டு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த அக்கினியானது நமக்குள்ளாய் கிறிஸ்துவை உருவாக்குகிறது. அதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், இந்த அக்கினியை உங்களுக்குள் நான் போட விரும்புகிறேன். கடைசியாக இந்த அக்கினி எப்படிப்பட்ட தன்மையுடைய தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த அக்கினியை போட விரும்புகிறேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்கினியுடைய தன்மை என்னது? அது பற்றி எரியும். அது பிடிச்சிருச்சு அப்படின்னு பிடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் லேசாக எரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவர் அது பற்றி எரியக்கூடிய தன்மையுடையது. உங்களுக்குள்ள எனக்குள்ளும் பரிசுத்தமான அக்கினி, அந்த இயேசுவை உருவாக்குற அக்கினி நமக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கும் என்றால் அது சும்மா இருக்காது, அது பற்றி எரிந்து அது பரவக்கூடிய தன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நமக்குள்ளேருந்து அது மற்றவர்களுக்குள்ள பரவி செல்லும். நம்ம யாருக்கெல்லாம் அவரை குறித்து சொல்லுகிறோமோ, யாருக்கெல்லாம் அவளுக்காய் ஜெபிக்கிறோமோ, அவருடைய ஊழியத்தை எந்தெந்த வழியில் நாம் அவர் சொல்ல செய்கிறோமோ, நமக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியானது பற்றி எரிந்து 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 அது அநேக ஜாதிகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, அது மக்களுக்குள்ளே அதை கடந்து சென்று கொண்டே இருக்கும். தேவனுடைய அக்கினி பரவி செல்லக்கூடிய தன்மையுடையது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் ஊமையை குறித்து ஊமையில் சொல்கிறார் இந்த காரியங்களை. பரலோக ராஜ்யமானது கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். ஒரு சின்ன கடுகு விதை தான், ஆனால் அது நிலத்துல போய் விதைக்கும் போது அந்த விதை வளரும் போது சகல பூண்டை விட சகல மரத்தை விட அது பெருசாகி ஆகாயத்து பறவைகள்லாம் அதன் கிளைகளில் வந்து அடையக்கூடிய அளவுக்கு பெரிதாகுமா. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தப்ப அவரை விசுவாசிச்சவங்க ஒரு சிலர் தான். ஆனால் அவர் விதைக்கப்பட்டார் இந்த பூமியில். அவர் விதைக்கப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் மேலே அவருடைய அக்கினியை அவர் போட்டார். எதற்காக அவர் ஜீவனை கொடுத்தாரோ அந்த அக்கினியை போட்டார் பாருங்க. அந்த பரிசுத்தாவின் வல்லமையானது இயேசுவை இந்த சீஷர்களுக்குள்ள இருந்து உலகம் முழுவதிலும் கொண்டு சென்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்கினி பரவி கொண்டே இருக்கிறது. அண்டர் சொல்லுகிறார், அந்த அக்கினி அதே மாதிரி தான் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. கொஞ்சம் புளித்த மா நம்ம வீட்டில் இருந்தால் போதும், நிறைய மாவை அந்த புளிப்பு அப்படியே பரவி எல்லா மாவையும் அது புளிப்புள்ள தன்மையாய் மாற்றிவிடும். பரவக்கூடிய தன்மையினது அவனுடைய ராஜ்யம், பரவக்கூடிய தன்மையிடுது. நம்ம கடைசி நேரத்தில் நின்றுருக்கிறோம். அவனுடைய ராஜ்யம் பற்றி எரிந்து அநேகர் இந்த கிளையில வந்து அடையணும். அவங்க எல்லாரும் திரளாய் மக்கள் வந்து அந்த ஆகாயத்து பறவைகள் கிளைகளை வந்து அடைவது போல தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கூட்டம் கூட்டமாய் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா நீங்களும் நானும் அதுக்கு ஒரு பாத்திரமாக எழும்பணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேலே என் அக்கினியை நான் போட விரும்புகிறேன், அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்காகத்தான் நான் ஜீவனையே கொடுத்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நம்முடைய திருச்சபைக்கென்று தேவன் விசேஷித்து கொடுத்துக்க அந்த உபவாச நாட்களில் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒதுக்கி ஒரு நேரமாவது உபவாசித்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, என்மேல் இந்த அக்கினியை போடும், அந்த அக்கினி என்னை பரிசுத்தமாக்கட்டும், அந்த அக்கினி என்னை உமக்குள்ளாய் உருவாக்கட்டும், உண்மை போல உருவாக்கட்டும். எனக்குள்ள அது பற்றி எரிந்தது பரவ செய்யுங்க.
என் குடும்பத்து மேலே, என் பிள்ளைகள் மேலே, எங்கள் சபைகள் மேலே, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே அந்த அக்கினியை போடுங்கப்பா. அந்த எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசத்தில் பற்றி எரியட்டும். தேசத்தின் குடிகள் ஆண்டவருக்குள்ளே ஓடி வரட்டும்ப்பா. என்னையும் எடுத்து பயன்படுத்தும்னு நீங்கள் கேளுங்க. என்னையும் அப்படிப்பட்ட பாத்திரமாக நீ மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவர் அந்த அக்கினியை உங்களுக்குள்ளாய் போடுவார். அந்த அக்கினியை நமக்குள்ள அவர் பற்றி எரிய செய்வார். ஏற்கனவே தேவன் அப்படியா எழும்பிக் கொண்டிருக்க எல்லாரும் மேலேயும் அவருடைய அக்கினி அவர் போட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த பரிசுத்தாவின் வல்லமை தான், பரவக்கூடிய வல்லமை அதில் தான் இருக்குது. அந்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் பரவி நமக்குள்ளே இருக்கிற அக்கினியை பரவ வைக்க முடியாது. அவர் பரவ செய்கிறவர் பரிசுத்தாவியானவர் தான். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த வல்லமைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கும் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு வர நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நம்முடைய பரிசுத்தாவின் அக்கினியை எங்கள் மேலே போடுவதற்காக ஆண்டவரே சிலுவையில் நீ நெருக்கப்பட்டீரே ஏசப்பா. நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க ஐயா, நீங்கள் ஒடுக்கப்பட்டீங்க ஆண்டவர். இந்த நாளில் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் ஏசப்பா ஆண்டவர் எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும், ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களிலிருந்து நான் வெளியே வர முடியாமல் தவிக்கிறேனே, என் மேலே அந்த அக்கினி போடணும்னு சொல்லி கேட்குறாங்களப்பா. அவங்க மேலே உடைய அக்கினி போடப்படுவதாக. வாலிப பிள்ளைகள் மேல அக்கினி போடப்படட்டும் ஐயா. பெரியவர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, அப்பா சகோதர சகோதரிகள் மேல, உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் மேல அக்கினி போடப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய அக்கினி ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவை உருவாக்கட்டும் சுவாமி, உருவாக்கட்டும். அந்த அக்கினி ஒவ்வொருத்தருக்குள்ளே பற்றி எரியட்டு ஏசப்பா. அந்த வார்த்தைக்கு நேராக இன்னும் முழு இருதயத்தோடு திரும்புவார்களாக ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினியை பற்றி எரிய செய்து நீ பரவ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் என் தேவனுடைய விருப்பம் அதுதானே. அந்த விருப்பம் எனக்குள்ள நிறைவேறட்டும், அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இந்த அக்கினி பற்றி எரிந்து எங்க திருச்சபையின் குடும்பங்கள் தேசத்துல கர்த்தருக்காய் பிரகாசிக்கட்டாப்பா. இந்த நிழல்ல ஏராளமான ஆத்துமாக்கள் வந்து அடையணும் சுவாமி. அந்த ஆத்துமா அறுவடையோடு உங்களை நாங்கள் சந்திக்கணும் ஏசப்பா. எங்க எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்க, எங்களை அப்படி ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென்.